அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, சிவபெருமானுக்கும் சுடுகாட்டிற்கும் என்ன சம்பந்தம் என்பது தெரியாதவங்க இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. உலகில் எத்தனையோ இடம் இருக்கையில் சிவபெருமான் ஏன் சுடுகாட்டுக்கு காவல் இருக்கிறார் தெரியுமா? அதன் உள்ளிருக்கும் அழகான அர்த்தம் என்ன என்பது தெரியாதவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய லைக் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஒரு சமயம் பார்வதி தேவிக்கும் இந்த கேள்வி இருந்துச்சு. அதை சிவபெருமானிடமே கேட்கிறார். இந்த பூமியில் எவ்வளவோ இடம் இருக்கையில் நீங்க ஏன் சுடுகாட்டில் தங்குவதற்கான காரணம் என்னவென்று கேட்டார். அதற்கு சிவபெருமான், எல்லா மனிதர்களும் இறந்த பிறகு வரக்கூடிய ஒரே இடம் சுடுகாடுதான். உயிருடன் இருக்கும்போது கடவுளிடம் வந்து உண்மையான அன்போடு யாரும் வேண்டுவதில்லை. எனக்கு இதை கொடு அதை கொடு என்று மட்டும்தான் வேண்டுகிறார்கள். அவர்கள் இறந்த பிறகு அவர்களை நினைத்து உறவினர்கள் சிறிது காலமே கவலைப்படுபவர்கள். பிறகு அந்த நபர் சேர்த்து வைத்த சொத்து சுகங்களை தேடி போக ஆரம்பித்து விடுவார்கள். அப்போதுதான் இறந்த அந்த ஆன்மா உணரும், வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை மட்டுமே நோக்கி ஓடி வீணடித்து விட்டோம், மோட்சத்துக்கான புண்ணிய பலனை சேர்த்து வைக்காமலே விட்டுவிட்டோமே என்று அந்த ஆன்மா கலங்கி தனியாக நிற்கும். ஆனால் அந்த ஆன்மாவை தனியாக விடமாட்டேன். மயான பூமியிலே அந்த ஆன்மாவிற்கு துணையாக இருப்பேன். நீ தனியாக இல்லை என்று ஆறுதல் தருவதற்காகவும் அந்த ஆன்மாவிற்கு முக்தி தருவதற்காகவும் நான் ருத்ர பூமியில் இருக்கிறேன். இந்த ஜகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நானே தந்தையாக இருக்கிறேன். எனவே ஒரு தந்தையாக காயம் அடைந்து வலியால் துடிக்கும் குழந்தைகளுக்கு என்னை அடைய உதவுவது எனது கடமையாகும். அதனால்தான் நான் ருத்ர பூமியிலே தங்கி அங்கே தவிக்கும் ஆன்மாக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன் என்று சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறினார். சிவபெருமானின் ஒவ்வொரு ரூபத்திற்கும் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் பின்பு ஒரு காரணம் இருக்கிறது. அவர் சுடுகாட்டில் வாசம் செய்வதற்கும் சாம்பலை உடல் முழுவதும் பூசிக்கொள்வதற்கும் ஆழமான காரணங்கள் இருக்கின்றன. அதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் செல்வத்தின் மீதான பற்று தானாகவே அழிந்துவிடும். சிவபெருமானின் மீதான பற்றுதான் அதிகரிக்கும். நம் இந்த பூமியில் வாழ்வதற்கு பணம் தேவைதான். ஆனால் பணத்தை மட்டும் நோக்கி நாம் செல்லக்கூடாது. தேவையான அளவிற்கு பணம் வைத்திருக்க வேண்டும். ரொம்ப பணத்தின் மீது ஆசை வைத்திருக்க கூடாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சிவபெருமான் ஏன் சுடுகாட்டில் இருக்கார் என்று. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவர்களுக்கு இந்த வீடியோ. ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, நீ என்னம்மா புதுசாவா சொல்ற, இது எப்பயோ எங்களுக்கு தெரியுமான்னு சொல்வீங்க. ஆனால் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.